வந்து எங்க தலைவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றது. இது மாதிரி எத்தனை பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க தெரியுமா? சின்ன பசங்க சொல்லுவாங்க, ரைட்டா? சின்ன பசங்க சொன்னாங்க இது தாவேக்க ஜென்சி கிட்ஸ் வர்ச்சுவல் வாரியர்ஸா இருப்பாங்க, அவங்க சொல்றாங்க. வயதானவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் மாலதி இங்கே வெளில போனோன்னா கொஞ்சம் பார்த்துக்குங்க, கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு அவங்க எம்எல்ஏ ஆக போறது இல்ல, மந்திரி எதுவுமே இல்லை. சாமானியர்கள் ஹோட்டல் எங்கன்னா சாப்பிட போவோம், அங்கே நின்றுட்டு பக்கத்து டேபிள் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, வந்துட்டு சொல்லுவாங்க. திரு விஜய் அவர்கள் சொல்றாருல, இது உங்க அண்ணா ஆட்சியா பாருங்க, உங்க மகன் ஆட்சியா பாருங்க, அப்படிதான் பாக்குறாங்க எல்லாம். எப்படி சார் இது? இந்த உணர்வு பூர்வமான பாண்ட் எங்க சார் உருவாச்சு? ஆராய்ந்து விடை காண முடியாத ஒரு கேள்வி என்று நான் புரிந்து கொள்கிறேன். இது எப்படி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இவ்வளவு கோடி மக்களுடைய பிரெயின் எல்லாம் ஒன்னா ஒயர் ஆகுதுன்றத என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆர்டிபிஷியலா இதை கிரியேட் பண்ண முடியாது. அது எப்படி பண்ண முடியும்? அது முடியாது. எனக்கு நானும் பல ஆட்சிகளை பார்த்திருக்கிறேன். கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போது கூட என்னிடம் யாரும் இப்படி சொன்னதில்லை. ஏங்க நம்ம தலைவர் ஆட்சிங்க, கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்ட்டு. ஜெயலலிதா முதல்வராக இருந்த போதும் சொன்னதில்லை. எடப்பாடி கேட்கவே வேண்டாம். கொளத்தூர் முன்னாள் எம்எல்ஏவோட ஆட்சியை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. கட்சிக்காரனே சொல்ல மாட்டான். அச்சு ஆடுத்தலை திமுக பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்கான். கரெக்டு தான், நீ எல்லாம் பேசுறது அட்டித்தலை, நீ எங்களாலதான் பேச முடியல இப்படிதான் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம கிட்ட இது போல சொல்வது, இன்று காலையில் நாம் சந்தித்த அந்த ஆட்டோக்காரர் தாவேக கட்சி கூட கிடையாது, பப்ளிக், பொதுஜனம். இதுதான் இந்த அரசின் ஆகப்பெரிய சாதனை என்று நான் பார்க்கிறேன். இந்த சாதனையை எளிதாக எந்த கட்சியும் நிகழ்த்த முடியாது. என்னங்க சார்